சுகமே சொல்க குரு வாழ்க குரு நாமம் வாழ்க குருவே சரணம் குருவே துணை. நான் உங்க எம்ஆர்சி பேசுறேன். இன்னைக்கு பஞ்சபட்ச சாஸ்திரத்துல அதிகார பட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாங்க. அதிகார பட்சினா என்ன? அன்றைய நாள் அதிகாரம் செலுத்தக்கூடிய பட்சி, பவர்ஃபுல்லான பட்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமைகளிலும் ஒரு பட்சி அதிகாரமா வேலை செய்யும். பகல் பொழுது, இரவு பொழுது. பகல் பொழுதுல ஒரு பட்சி அதிகார பட்சியா வரும், இரவு பொழுதுல வேற பட்சி அதிகார பட்சியா வரும். ஓகேங்களா? எந்த பட்சி அந்த நாளில் அதிகாரம் செலுத்தோ அந்த பட்சி ரொம்ப பவர்ஃபுல்லான பட்சின்னு அர்த்தம். வல்லூர் ஒரு நாள் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த நாளுடைய அதிகாரம் ஃபுல்லாக வல்லூர்கிட்ட இருக்கும். மயில் அதிகார பட்சியாக வந்துச்சு அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக மயிலுடைய கை ஓங்கி இருக்கும். மயில் பறவை, மயில் பற்றி சொல்லக்கூடிய ஆட்களுடைய கை ஓங்கி இருக்கும். பகலுக்கு ஒரு மாதிரியும் இரவுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும். ஏன்னா பகலும் இரவும் தனித்தனி. பகலுக்கு ஒரு மாதிரியும் பட்சி ஆட்சி செய்யும், அதாவது அதிகாரம் செலுத்தும். இன்னொரு பட்சி இரவு பொழுதில் அதிகாரம் செலுத்தும். மாறி தான் இருக்கும். அதே மாதிரி வளர்பிறை, தேய்பிறைன்னு ரெண்டு விஷயம் இருக்குது. வளர்பிறையில் வரக்கூடிய கிழமைகளில் சில பட்சிகள் 2 நாள் பகல் பொழுதில் ஆட்சி செய்யும், சில பட்சி இரவு பொழுதில் 2 நாள் ஆட்சி செய்யும். வளர்பிறையில் இந்த 2 நாள் ஆட்சி செஞ்சு பார்த்தீங்களா, அதாவது அதிகாரம் வச்சு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிறையில் 1 நாள் மட்டும் வேலை செய்யும். ஸோ அதனுடைய அட்டவணையை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோங்க. அதிகார பட்சி எந்தெந்த கிழமைகளில் எந்தெந்த பட்சி அதிகாரமாக வருது, பகல் பொழுதில் எப்படி வருது, இரவு பொழுதில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அட்டவணையை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வளர்பிறை பகல் இரவுன்னு 2 பொழுதுகள் இருக்குது. ஓகேங்களா? பகல் பொழுது ஞாயிறு செவ்வாய், இந்த நாள் வல்லூர் அதிகார பட்சியாக வரும். அதே வல்லூர் வளர்பிறையில் இரவு பொழுதில் வெள்ளிக்கிழமை அதிகார பட்சியாக வரும். அதே மாதிரி திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் ஆந்தை பகல் பொழுதில் அதிகார பட்சியாக வரும். அதே ஆந்தை வளர்பிறையில் சனிக்கிழமை இரவு பொழுதில் அதிகார பட்சியாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா காகம் வியாழக்கிழமை பகல் பொழுதில் அதிகார பட்சியாக வரும். அதே பட்சி ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இரவு பொழுதில் அதிகார பட்சியாக வரும். கோழி வெள்ளிக்கிழமை அதிகார பட்சியாக வரும் பகல் பொழுதில். அதே கோழி திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் இரவு பொழுதில் அதிகார பட்சியாக வரும். சனிக்கிழமை மயில் அதிகார பட்சியாக வரும். அதே மயில் வியாழக்கிழமை இரவு அதிகார பட்சியாக வரும். இது வளர்பிறைக்கு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தேய்பிறைக்கும் மாறும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கிழமையில் எந்த பட்சி அதிகார பட்சியாக வருதோ அந்த பட்சியே அந்த நாள் முழுவதும் மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும், வலுவானதாக இருக்கும். அதுலேயும் அது செய்யக்கூடிய தொழில்களில் ஊன் நடை அரசு, அதுலேயும் ஊனும் அரசு தொழில், இந்த நேரங்கள் மிகவும் பவர்ஃபுல்லான நேரமாக இருக்கும். இந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சி தான் நம்ம நம்மளோட செயல்கள் செயல்படுத்தணும். அடுத்த வீடியோவில் தேய்பிரையை பற்றி பார்க்கலாம். தேய்பிரையில் வரக்கூடிய எந்த கிழமைகளில் எந்த பட்சி அதிகாரமாக இருக்கும் அப்படின்ற வீடியோ அடுத்த இதில் பார்க்கலாம். அந்த கான்செப்டை. நன்றி, வணக்கம்.